ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த காலங்கள்லேருந்து நம்ம வந்து 12 ஜோதிலிங்கத்தை பற்றி வரலாறு நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம கடந்த நாட்களில் சோமநாதேஸ்வரர், மல்லிகார்ஜுனேஸ்வரர், மகாகாலேஸ்வரர் அவரை பற்றி வரலாற்றை நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா? அந்த வகையில் நாம் பார்க்க போகிற ஜோதிலிங்கம் வந்து இன்றைக்கி உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கிற கேதார்நாத் ஜோதிலிங்கத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேதார்நாத் ஜோதிலிங்கம் வந்து முக்கோண வடிவில் இருக்கும், சரிங்களா? இது சமதள நிலத்திலிருந்து 3583 அடி உயரத்தில் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் கேதார்நாத்தில் வந்து மந்தாகினி என்ற ஆற்றங்கரை அருகே கார்வால் சிவாலிக் மலைத்தொடரில் அமைந்திருக்குது. கடுமையான வானிலை இருக்கிற காரணத்தால் வந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் அட்சத்திரை அன்னைக்கு திறந்து தீபாவளி மாதம் வந்து இந்த கோயிலை மூடுவாங்க. மற்ற நாட்களில் வந்து குளிர்கள் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுறது, வழிபட முடியாது இல்லையா? அப்போ வந்து கேதார்நாத்தில் விக்கிரகங்களை குப்த காசியில் வந்து உகிமத் மடத்தை கொண்டு போயிட்டு அங்கே வழிபடுறாங்க. சிவபெருமானை கேதார்நாத் என்ற பேரில் வழிபடுறாங்க. இந்த கேதார்நாத் வந்து 8ஆம் நூற்றாண்டு ஆதிசங்கரர் வந்ததுக்கப்புறம் புனரமைக்கப்படுகிறது, சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேதார்நாத் போகும்போது மிக மலை ஏற்றம் இல்லையா? அப்போ வந்து கௌரி குண்ட்லேருந்து 14 கிலோமீட்டர் மலை ஏறி தான் போயிட்டு இந்த கோவில் வழிபடணும். இந்த கோவிலை வந்து பாண்டவர்கள் கட்டினதாக வரலாறு சொல்கிறாங்க. ஏன் பாண்டவர்கள் கட்டணும், சரிங்களா? பாண்டவர்கள் வந்து மகாபாரதத்தில் போர் செஞ்சு வெற்றி பெற்றுட்டாங்க. யாரை வெற்றி பெற்றாங்க பார்த்தீங்கன்னா, தன் கூட பிறந்த உடன் பிறந்தவர்கள் தான், சரியா? அதனால் அந்த போரில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சக உறவுகள் எல்லாரையும் கொன்று குவிச்சதால் வந்து இவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, பாவம் பண்ணிட்டோமோ என்ற வந்து குற்ற உணர்வு வருது. அதனால் சிவபெருமானை சந்தித்து பாவ மன்னிப்பு வாங்கிறதுக்காக புனித யாத்திரையாக காசிக்கு போகிறாங்க. புனித யாத்திரை காசிக்கு போகும்போது அங்கே வந்து சிவபெருமான் இல்லை. சிவபெருமான் வந்து கைலாயத்துக்கு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகேன்ட்டு அப்போது வந்து ஹரித்வார் வழியாக வந்து இமயமலை கடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹரித்வார் வழியாக இமயமலை கடக்கும்போது வழியில் ஒரு வித்தியாசமான ஒரு மிருகத்தை ரகுலனும் சகாதேவன் பார்க்குறாங்க. ஒரு ஆண் காட்டு எருமை. பார்த்து டக்குன்னு மறைஞ்சிருது. என்ன பண்ணுறாங்க பாண்டவர்கள், சிவபெருமானை சந்திக்காத என்ன ஆனாலும் போய் போகிறதே இல்லை, திரும்பி போகிறதே இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க நடைபயணத்தை ஆரம்பிக்கும்போது அந்த காட்டு எருமை மறுபடியும் தென்பட்டு பீமா அதை பிடிக்க போகிறார். அது அவர் பீமான் பிடியிலேருந்து சாதியும் தப்பிக்குது. தப்பிச்சுன்னா அவர் கட்டாயம் எடுத்து அது மண்டையில் அடிக்கிறாரு. அடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அந்த தலை வந்து ஒரு பள்ளத்தாக்கில் மறைஞ்சி லைட்டாக அடிபட்டு போகுது. அந்த பிடி தளர்ந்தோடனே பீமானை வெட்டி அது காட்டு எருமையை வாழை பிடிக்கிறாரு. வாழை பிடிச்சோடனே பார்த்தீங்கன்னா அந்த வால் எங்கே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேபாள் வரைக்கும் நீண்டு போகுது, சரிங்களா? நேபாள் வரைக்கும் அது நீண்டு போகுது. அந்த பிடிச்சார் இல்லையா காட்டு எருமை உட்பகுதி, அதுதான் வந்து ஜோதிலிங்கமாக வந்து கேதார்நாத்தில் நமக்கு காட்சி அளிக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நரநாராயணர்கள் வந்து பத்ரிகான்ற இடத்துல வந்து சிவபெருமானை வணங்குறாங்க. என்னன்னாக்க நீங்கள் வந்து இங்கே தங்கியிருந்து மக்களுக்கு ஆசி வழங்கணும் சொல்லிட்டு கேட்குறாங்க. சரின்னு சொல்லி சிவபெருமானும் பத்ரிநாத்தில் வந்து காட்சி அளித்து சிவபெருமான் இருக்கார். சரி, இது இதனுடைய வரலாறு. இதுக்கப்புறம் என்ன வரலாறு இருக்குதுன்னாக்கா சிவபெருமானுக்கு வந்து இங்கே தான் பார்வதி தேவிக்கு திருமணம் நடந்ததாக சொல்லப்படுறாங்க. அதேமாதிரி சிவபெருமான் வந்து தன் அங்கத்தில் சரிபாதி கொடுத்தார் இல்லையா பார்வதி தேவிக்கு, அந்த நிகழ்வு இங்கே தான் நடந்ததாக சொல்கிறாங்க. இதில் தொடர்ந்து சிவபெருமான் யாரெல்லாம் சென்றடைய நினைக்கிறாங்களோ, வேண்டி வரம் பெற நினைக்கிறாங்களோ எல்லாரும் வந்து பத்ரிநாத்துக்கு வந்து தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், அரக்கர் எல்லாருமே வந்து பத்ரிநாத்தில் தான் வந்து கேதார்நாத்தில் வந்து கடுமையான தவம் செய்து இறையர்களை பெற்றாங்கன்றாங்க. அது மாதிரி நம்மளும் கடுமையாக தவம் செய்யாட்டாலும் கடுமையாக அவரை நினைச்சு அவர் மந்திரத்தை சொல்லி அவரை வணங்கி நாம் வந்து சிவபெருமானை நல்லா ஆசையை பெறலாம். முடிஞ்ச வரைக்கும் உடல் நல்லா நலம் பெற்று இருக்கிறவங்க கேதார்நாத் போயிட்டு
ஐயனை தரிசித்து வாங்க. முடியாதவங்க வீட்டிலே இருந்து ஐயனை திருநாமம் சொல்லி இறையருளை பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.